தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி இது நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேள்விக்கான பதிலாக தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் அவங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பின்கழுத்து ரொம்பவே குறுகலாக வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் அதை யூஸ் பண்ணி அதை எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவை எடுத்து அனுப்பியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபோட்டோ என்னால் காமிக்க இயலலை. ஸோ அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா, நான் ப்ளவுஸ் இந்த மாதிரி குறுகலாக நெக் வச்சு போட்டு தான் எனக்கு பழக்கம். பட் இந்த மாதிரி போடும்போது தைக்கும்போது கழுத்தோட அமைப்பு அண்டு கழுத்தோட அகலம் இது எல்லாமே நல்லா இருக்குது. பட் நான் அந்த ப்ளவுஸை யூஸ் பண்ண போகும்போது அது ரொம்பவே அக்லியாக, அதாவது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, போடுறதுக்கே முடியல. அண்ட் ஆல்சோ பின்னாடி உள்ள அந்த கழுத்தோட அமைப்பு ரொம்ப மாறி போகுது. இது எதனால், என்ன விஷயம் நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியல. இதை விலக்கி நான் என்ன பண்ணால் இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா அதற்கு அந்த கேள்விக்கான விடையாக தான் பதிலாக தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், இந்த வீடியோவுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அதாவது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கும் வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வீடியோக்கள் மட்டும் அந்த கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் டெய்லரிங்கை பற்றி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோடய அலைபேசி இருக்குது. வாட்ஸ்அப் மூலிமா வாய்ஸ் மெட்ரும் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்புங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. என்னால் பதில் சொல்ல முடியாட்டி எனக்கு யாரும் கோவிச்சுக்காதீங்க. ஸோ தொடர்ந்து வாங்க, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போது இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போதே எப்படி கொக்கி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்காட்டி மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், பார்த்துட்டு அதற்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ளவுஸு உங்களுடைய ப்ளவுஸு நீங்கள் ப்ளவுஸு குறுகலாக நெக் வச்சு போடும்போது, ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் போடும்போது கழுத்து அகலமாக கரெக்டாக வருது. பட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அது கரெக்டாக வரல, இழுத்துட்டு வருதுன்னா நீங்கள் சைடு ஜாயின் பண்ணக்கூடியதில் தான் மிஸ்டேக் வருது. ஸோ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா சரியான முறையில் எப்படி சைடு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கழுத்து பின்னாடி வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் கூட அச்சு பிசுறாமல் உங்களுக்கு கழுத்தோட அகலமும் ஒன்று போல் வரும். அதே நேரத்தில் பின்பாகம் முன்பாகம் சரியான முறையில் உங்கள் ப்ளவுஸ் அமைகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக அமைகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும், நல்ல ஒரு சிறந்த ஒரு விளக்கமாகவும் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸ் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் பின் முதுகு அளவு, அதாவது பின்னாடி அளவு, பேக் தட்டோட அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி மார்ஜின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை மார்க்கிங் பண்ணி காட்டுறேன். இது இந்த மாதிரி மார்ஜின் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காக மார்ஜின் பண்ணுறேன்னா, இந்த ப்ளவுஸில், அதாவது நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறோம், இந்த ப்ளவுஸில் நம்ம சைடு தைக்கும்போது இப்படி தான் நம்ம பண்ணணும். இந்த கோடு போடுறோம் பார்த்திங்களா, இதில் தான் நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறது இந்த தையல் முறைப்படி சரியான ஒரு விதம் இது இப்படி தான் வரணும். அப்படி வந்தால் மட்டுமே கரெக்டாக உங்களுக்கு சைடும் முன்பாகம் பின்பாகம் பின்னாடி கழுத்தெல்லாம் இழுக்காமல் செய்யாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் செய்யக்கூடிய தப்பு என்ன, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதை நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா எல்லா அளவு ப்ளவுஸும் ஒரே மாதிரி வர்றதில்லை. ஏன்னா நானே நிறைய ஷாப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா அளவு ப்ளவுஸும் முன்பாகம் பின்பாகம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சில பேரோட உடல் அமைப்பு கேட்டார் போல் இடுப்பு சுற்றளவு ஒரே மாதிரி வர்றதில்லை. சில பேருக்கு பின்பாகம் அதிகமாகவும் முன்பாகம் கம்மியாகவும் வரும், சில பேருக்கு வரும். சில பேருக்கு முன்பாகம் கம்மியாக பின்பாகம் அதிகமாக வரும். இடுப்பு சுற்றளவு மட்டும் சொல்கிறேன். ஸோ இது என்ன தான் இந்த மாதிரி வரும்போது அவங்கவுங்க உடல் கேட்டது போல் சரியாக வந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அது தவறும் பட்சத்தில் உங்களுக்கு சைடு நம்ம
சரியான முறையில், அதாவது உங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து சைடு ஜாயின் பண்ணாட்டி ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி தான் வந்து அமையும். அதில் என்னென்னா சில நேரங்களில் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நார்மலாக இப்போ ஒரு ப்ளவுஸுனால் எப்படி வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணி காட்டுறேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அவங்களுக்கும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து நிறையா வந்து வீடியோ தேடி பார்க்குறதுக்கு பதிலாக இதில் மூலியமாக வந்து நீங்கள் சீக்கிரமாக ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கையோட அமைப்பு வந்து பாருங்கள். கரெக்டாக ஷோல்டர் தான் வந்து ப்ளவுஸில் ஆம்கோல் பகுதியில் வந்து நடுப்பகுதி அப்படின்னா கையில் வரக்கூடிய அந்த நடுப்பகுதியும் ஷோல்டர் பகுதியும் கரெக்டாக வந்து வரணும். இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய ப்ளவுஸ் போடும்போது நீங்கள் தவறுதலாக உங்களுக்கு அமைப்பே இல்லாமல் இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த ப்ளவுஸில் வந்து கையை அட்டாச் பண்ணுறேன். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கரெக்டாக ஒன்று போல் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன பிசுறு அளவு கூட கூடையோ கம்மியோ இல்லாமல் ஒன்று போல் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பட் இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாட்டி இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதற்கு அடுத்து வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, அதை வந்து அந்த தப்பை எப்படி சரி பண்ணி நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது. ஏன்னா சைடு கை அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணுறது தான் ப்ளவுஸோட அமைப்பே வந்து இருக்குது. அதனால தான் வந்து இது மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரெண்டு கையுமே அட்டாச் பண்ணும்போதும் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் கூட கம்மி இல்லாமல் கையளவும் ஆம்கோல் அந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கையளவும் கை ஏற்றக்கூடிய அந்த அமைப்பும் கையும் ஆம்கோல் சுற்றலும் ஒன்று போல். இப்போ பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா? இதே போல் வந்து கரெக்டாக வந்து வரணும். இப்படி வரும் பட்சத்தில் உங்களுக்கு கையோட அமைப்பு நீங்கள் சரியாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி பண்ணாட்டி இதே போல் சரியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதற்கடுத்து நீங்கள் செஞ்ச என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, சைடு ஜாயின் பண்ணும்போது சில ப்ளவுஸில் பாருங்கள், இப்போ நான் மார்ஜின் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கரெக்டாக எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து மார்ஜின் பண்ணி காட்டியிருக்கேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மார்ஜின் அளவும் இந்த மார்ஜின் அளவும் இப்படி வந்து வருது. சில பேரோட உடல் அமைப்புக்கு ஏற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்ஜின் பண்ணும்போது இதை தவிர்த்து பாருங்கள், இது வந்து ஒன்று போல் இருக்குங்களா, இது இப்படி இல்லாமல் இப்படி ஜாயின் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் தவறுதலாக இந்த மாதிரி முன்பாகத்தை கம்மியாகவும் அதாவது முன்பாகத்தை அதிகமாகவும் பின்பாகத்தை கம்மியாகவும் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு அமைப்பு கரெக்டாக வந்து வராது. அப்போது உங்களுக்கு பின்கழுத்தோட அமைப்பு கரெக்டாக இல்லாமல் இழுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ இதில் ஒன்று போல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய இடுப்பு சுற்றளவு மொத்த அளவு அளந்து, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 28 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு மொத்த அளவு வருதுன்னா அதை 4ஆக டிவைட் பண்ணி எக்காரணத்தை கொண்டும் இந்த முன்பாகமும் பின்பாகமும் சைடில் துணி எக்ஸ்ட்ரா கழிஞ்சு போகாமல் ரெண்டும் இப்போ நான் சைடு ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்று போல் வந்து வரணும். ஏன்னா சில பேர் தவறுதலாக நம்ம இப்படி தானே இருக்குது, மார்ஜின் இவ்வளோ தானே வருது அப்படின்னு தவறுதலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய ப்ளவுஸோட அமைப்பே வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தவறுதலான அமைப்பாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் மொத்த சுற்றளவை அளந்து அதை 4ஆக டிவைட் பண்ணி அதற்கேற்ற போல் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வரக்கூடிய துணியை வந்து கழித்து விடாமல் கரெக்டாக வந்து சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸோட அமைப்பும் நல்லாயிருக்கும். இதற்கு முன்னாடி நான் சொன்ன அந்த கை ஜாயின் பண்ணும்போது செய்யக்கூடிய அமைப்பு அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்து இப்படி சைடு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமோ பின்கழுத்தோட அமைப்பு மாறுதலோ எந்த விதமான ப்ராப்ளமும் வர்றதுக்கு 100% 200% வாய்ப்பே கிடையாதுங்க.
ஸோ இதில் இந்த 2 விஷயங்களில் நான் சொன்ன விஷயம் நீங்கள் எந்த தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கீழே வந்து எந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் ப்ராப்ளம் சரியாகும். அடுத்து வரக்கூடிய அதாவது இதற்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டில் உங்களுக்கு அதோட லிங்க் தரேன். ஸோ ஸ்டிச்சிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் அடங்கிய வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் அடங்கிய அந்த அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் மேலே கார்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்டை டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தவறை நீங்கள் திருத்தும் பட்சத்தில் நிச்சயமாக ப்ளவுஸ் பாருங்கள், இந்த மாதிரி சைடு ஒரே அமைப்பாக நீங்கள் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய ப்ளவுஸு உங்களுடைய கழுத்தோட அமைப்பு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அமையும். கண்டிப்பாக அமையும். நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக அமையிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் இதை பற்றி வேறு ஏதாச்சும் சந்தேகம் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அல்லது வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ப்ளவுஸோட அமைப்பு கொண்டு வரதுக்கு கை மற்றும் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களோட அமைப்பு எப்படி வருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நன்றி.